கடவுள் இருக்கிறாரா என்றால் எல்லோரும் சொல்வார்கள் இருக்கிறார். நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததே இல்லைங்க. அவர் கடவுள் கூட நீங்கள் பேசியிருக்கீங்களா? கோவிலில் போய் அவர்கிட்ட நின்று, அவர் முன்னாடி நின்று, ஏதாவது சிலை முன்னாடி, அவர் தான் கடவுள், அவர் முன்னாடி பேசிக்கிட்டே இருப்பேன். அவர் ஏதாவது பதில் சொல்லுவாருங்களா? சொல்ல மாட்டாருங்க. காது கொடுத்து கேட்பார், அவ்வளவுதான். உங்களுக்கு ஏதாவது நன்மை தருவாராக? தருவார் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். எதெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை தான். நான் நம்புகிறேன். பார்த்ததில்லை, அவர் கூட பேசுனதில்லை, அவர் பேசுனதை நான் கேட்டதில்லை, என் கண்முன்னே வந்ததில்லை. அப்படி இருக்கையில் அதை நான் நம்புகிறேன், அவ்வளோதான். நிச்சயமாக அவர் இருப்பதாக நான் நம்புகிறேன். இல்லை என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. இருப்பதாகவும் உறுதியாக சொல்ல முடியாது. காரணம் அதுதான், நம்பிக்கை சார்ந்த விஷயம். நீங்கள் எல்லாவற்றையுமே நம்புகிறீர்கள். எதையும் நம்பித்தான் நீங்கள் ஆக வேண்டும். எதையும் நம்பாமல் இருந்தால் வாழ்க்கைக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்காது. அப்படித்தான் பலர் சொல்வார்கள். ஏனென்றால் ஒரு 3000 வருடங்களுக்கு முன்பு இந்த கடவுள் என்ற பேச்சுக்கே வேலை இல்லை, தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஏன் தெரியாது என்றால், மனிதன் உண்ண உணவுக்காகவும், உடுக்க உடைக்காகவும், இருக்க இடத்திற்காகவும் அவன் ஓடிக்கொண்டே இருந்தான், நடந்து கொண்டே இருந்தான். அதனால்தான் அவனுக்கு கடவுளை பற்றி தெரியாது. அவனுக்கு எந்த உதவியும் யாரும் தரவில்லை. ஆனால் பிற்காலத்தில் இந்த 20ஆம் நூற்றாண்டில், 10ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு அது எல்லோருக்கும் அப்படி மனதிலே வந்துவிட்டது. அதை மாற்ற முடியுமா என்றால் மிக கடினம். மாற்ற முடிவது மிக கடினம். எத்தனை பேர் வந்தாலும் அது மிக கடினம்தான். இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அம்மன் கோயிலா, லக்ஷ்மி கோயில், ஏதோ ஒரு கோயில் இருக்குது.